ஊருக்கு போகிறவங்களாம் போங்க, டிராஃபிக்கில் மாட்டிக்காதீங்க. தீபாவளிக்காக தான் பயங்கர க்ரௌட் ஆச்சு, எக்கச்சக்கமாக நிறைய ஆக்சிடெண்ட்டு. அதனால் முன்கூட்டியே கொஞ்சம் எல்லாம் கிளம்பிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? மெக்கானிக் சென்டர் போயிட்டு வரணுங்க ஆளுக்கு. வந்தாங்களா இல்லையா? அங்கே விட அங்கே ஃப்ரீயாக இருக்கு. இங்கே லேட் ஆகும் போல. ஏன்னா ஓப்பனுக்கு தான் கம்பெனி கடை. ஆமாம் பையன், அதனாலே பாதி பெட்ரோல் குடிக்க மாட்டாங்க சார். இப்படி பண்ணிக்கலாமா? இருக்காங்களா ஆளு? முடி வெட்டின்னு வந்துடலாமா? உள்ள விட்டுக்கிறாங்க. அது ஓவர் ரேஸ் வச்சு விட்டாங்க. ஆமா, அந்த இது எடுத்து விட்டியா? சோக்கு அது இழுத்து விட்டாதான் அது மாதிரி வைப்ரேஷன் வரும். ஒரு இதுதான்ப்பா சர்க்கிள். ஆமாம், அவ்வளோதான். முடி வெட்டுறதை வளைச்சு எடுங்க. அங்கே ஃப்ரீயாக தான் இருக்கான். நம்ம ஃப்ரெண்டு தான் அங்கே ஒருத்தர் இருக்காரு. அங்கே தான் அது பாட்டுக்கு போகுது. ரைட் எடுத்துக்கலாம். ரேஸே கொடுக்க அதே இழுத்துன்னு போகிறது. இதெல்லாம் மாதிரி 100 rupees ட்ரெஸ். ரைட் எடுத்துக்க. இதில் தான் சிம்மு பெரிய. ஏன்னா அது விஐ ஜியோ மாதிரி பிளான் பண்ணுறானுங்க எல்லாரும். முதல்ல புழுவை போடுறது, மீன் வந்து நல்லா கடிச்சு சாப்பிடுங்க. அப்புறம் நல்லா ஒரே இலைகள் தான் எல்லாம் மாட்டிக்கிறது. அப்படி அங்கே தான் அந்த ஃபேக்ட்ரிக்கு ஆப்போசிட்டில் பிரச்சனை வருது. இந்த கடை தான் இருக்காதான் இருக்காரு. இறங்கடா அரிப்பையில. பூவா? பூ வந்து லவருக்கு கொடுக்கணும். எல்லாரும் ரோஸ் தான் கொடுப்பாங்க. அரி வந்து வித்தியாசமான ஒரு பூவை கொடுக்குறோம். சாக்லேட்டை எடுத்து கொடுத்துரு, சாப்பிட்டோம். சாக்லேட்டா? என்னப்பா தலைவர் பிஸியா? நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டுருக்கு? நீங்களாம் யூத் ஆகுறீங்க, திடீர்னு வயசான. ஆமாம், நீங்கள் தான் யூத்து, நாங்கள் பழைய எஸ்டடி பூத்து. அது சாக்லேட்டுன்னா உருகிருச்சா? சாப்பிட்டு உள்ளவா? கட்டிங் போடுறியா? கட்டிங்னா முடி கட் பண்ணுற கட்டிங் சொன்னான். நீ அந்த கட்டிங் நினைக்குதா? நான் அப்படியே ஷாக் ஆகிட்டுன்றேன். இல்லை, நான் சொன்னது இந்த கட்டிங். அதனால அவனும் சொல்கிறான். அதான் அதான் என்ன தலைவரா? செகண்ட் கிரேவியா? எப்போ பார்த்தா? அப்படியா? ஓகே ஓகே. அது அப்போ பார்த்துனே தான் இருக்குதா? அது எப்படி இருக்கு? பீடா போட்டியா? பீடாவா என்னது அது? ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும்